ஐயோ எங்கள் அம்மாவை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாட்சரம் அழுவும் போதெல்லாம் சிரிப்பு தான் வருது. அந்த பொண்ணு சொன்னிச்சுல்ல, அதாவது அவங்க அழுவும் போது கூட எனக்கு சிரிப்பு தான் வருது அப்படின்ற மாதிரி. ஒருத்தர் அழுவும் போது எவ்வளோ வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரியும். அதை வந்து ஒருத்தர் நகையாடுறாங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த செருப்படி வந்து சாச்சனாக்கு இன்னைக்கு வந்து கிடச்சிச்சு. அழுகைக்காக தன் மகளை காப்பாற்றினாரா விஜய் சேதுபதி அப்படின்ற ஒரு டவுட்டுமே நம்மளுக்கு போயிட்டுருக்கு. சரி, நம்ம குழந்தைய எப்படி இருந்தாலும் திட்டுற மாதிரி திட்டிட்டு காப்பாற்றிடுவோம் அப்படின்ற மாதிரி எதுவும் பண்ணாரான்னு தெரியவே இல்லை. எல்லாத்தையுமே நம்ம ஷோக்குள்ளே போய் ஃபுல்லாகவே பார்க்கலாம். ஹாய் மக்களே, நான் உங்கள் ஷாம். பிக் பாஸ் சீசன் 8 இன்னைக்கான டே எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எடுத்தோடனே வந்து வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் தான் வந்து நடக்குது. இந்த சாக்லேட் கண்டி காசு வாங்கிட்டாங்க, அதனால் அந்த ப்ரொமோஷன் பண்ணி தான் ஆகணும். மகளுக்காக அது சாக்லேட் கொடுத்தாரான்னு தெரியல. எங்கிட்ட இருந்தாலும் அப்பா வெளுத்துறோம், நம்ம அதில் மாற்றுக்கிறது இல்லை. அதனால் வந்து அதுக்காக நடக்குது. அப்புறம் ட்ரூத் ஆர் டேர் விளாட்றாங்க. இந்த இது அது நிறைய இது அன்கட்டில் லைவ்ல ட்விட்டர் அங்கேருந்து குட்டி குட்டி கிளிப்பிங் வச்சாலும் நம்ம அப்பயே பார்த்துட்டோம். அதில் பார்த்திங்கன்னா சாச்சனை 27 சாக்லேட் எடுத்து சொத்தப்பல்லோட தின்னுக்கிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் எதுக்கு பண்ணுதுன்னு தெரில. அதனால் அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே மொக்கே கிரிஞ்சு தான். அதை அப்படியே கூட தூக்கியிருக்கலாம். வீக்கெண்ட் எனக்கு தான் தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அது இந்த ஹோஸ்டே தேவையில்லைன்னு தான் சொல்லுவேன். அடுத்த கமலஹாசன் அடுத்த சீசன் வந்தாருன்னா மட்டும்தான் இந்த பிக் பாஸை நிப்பாட்ட முடியும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது சேனல் கூட பிக் பாஸ் போயிடும் அப்படின்ற எழுதி வேணா தரேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இப்போதைக்கு போயிட்டுருக்கு. அதனால் இந்த மூலம் முடிச்சிருவோம் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ட்ரூத் ஆர் டேர் விளாண்டுட்டு இருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா தர்ஷிகா வந்து விஷாலுக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணுறது, திரும்பி இவர் பண்ணுறது, அப்புறம் அவன் ராணுவ போயிட்டு பவித்ராட்ட நான் ஒரு இதுக்காக தான் பண்ணுறேன், நீங்களும் நானும் கிளாரிட்டியாக இருந்தால் ஓகே அப்படின்ற மாதிரி நிறைய நிகழ்வுகள்லாம் போயிட்டு இருந்துச்சு. அதெல்லாம் கிரிஞ்சு தான். அதெல்லாம் அப்படியே தூக்கிடும் சொல்லணுன்றதுக்காண்டி சொல்கிறேன். அதுக்கப்புறமேட்டு எபிசோடுக்குள்ளே போகிறாங்க. வராரு, வந்துட்டு அவர் ஓப்பனிங்லேயே சொல்லிடுறாரு. அதாவது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வர்ஷினி அப்படின்னா கைத்தட்டணும், முத்து அப்படின்னா கைத்தட்டணும், யாரை பேர் சொல்கிறனோ அவங்க என்ன யாரை கூப்பிட்டாலும் கைத்தட்டணும், எதுவுமே இது பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் யாரை எழுப்பினாலும் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஈக்குவலாக கைத்தட்டுறாங்க. அது உங்களுக்கு புரியவே மாட்டேங்குது. 7 சீசன் பிறகு இந்த சீசன் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்றத நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. டாஸ்க்கெல்லாம் எப்படி விளாண்டாங்க அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் எப்படி இந்த வாரம் வந்து கேவலமாக தான் விளையாண்டாலும் ஒரு சுவாரஸ்யமும் கிடையாது. காட்டு மொக்கையாக தான் இருந்துச்சு. அவங்க சுற்றி விட்றாங்கல்ல, நீங்கள் ஏன் சார் சுற்றி விட்டு எங்கள் தாலியாக இருக்கிறீங்க? அவங்க சுற்றுறாங்கன்னு நீங்கள் என்ன சார் பண்ணுறீங்க? டேரெக்டாக பொட்டில் அடித்த மாதிரி கேட்க வேணும். ஒரு ரவுண்டு போயிட்டீங்க, திரும்பி வந்து அதுக்குள்ளே ஏன் சார் சுற்றி 4 இன்டர்வல் லைவ்ல பார்த்தேன்னா எனக்கு எல்லாம் செத்துருப்பானுங்க எல்லாமே. எதுக்கு போறாருன்னே தெரியல. போறாரு வராரு. ஒரு கான்வர்சேஷன் முடிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கும் போதே சுவாரஸ்யம் கிடையாது, ஒரு கர்மமும் கிடையாது. பேசிட்டு இருக்கும் போதே போறாரு வராரு, அதுக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த 2 விஷயம் தான் மக்களை இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாரம் டாஸ்க்கு மொக்கையாக இருந்துச்சு. அதை பற்றி விசாரிக்கணும். அதை எப்படி விசாரிச்சிருக்கணும் அப்படின்னா, இவர் தான் டேரெக்டாக பேசக்கூடிய ஆள் தானே சேதம்னா கேட்டிருக்கலாம்ல. இந்த வாரம் எதுக்கு எல்லாம் ஒரு டாஸ்க்குன்னு வருது, அதிகாரம் கிடைக்குது, எதுக்கு இவ்வளோ கேவலமாக விளாண்டீங்க அதை பற்றி சொல்லுங்கள். சப்போஸ் எல்லாம் மாற்றி சுற்றி விட்டாங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ கேவலமாக சொல்கிறீங்க? நீங்கள் விளையாண்டது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டோம், உண்மையை சொல்லுங்கள், இதுக்கப்புறம் யாரும் பொய் சொல்லலாம் பேசலாம், நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி லாஸ்ட்டாக கிளம்பி கோவப்பட்டு கிளம்புனார்ல, அந்த மாதிரி ஓப்பனிங்லேயே கிளம்பி இருந்தார் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் சுற்றி விட்டு கேட்டார், ஏதாச்சும் வாங்கடா, பாயிண்ட்டுக்கு வாங்கடா, ஏன்னா பஞ்சாயத்தே இப்போ ஃபைனலுக்கு வந்துருச்சு, இன்னும் நீங்கள் பாயிண்ட் வரட்டுன்னு உட்காந்துருக்கீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு முடியலை மக்களை. அதாவது ஓவர் டிப்ரெஷன் ஆகுது. அதாவது இப்படி தான் இது பார்க்கும்போது இடுப்பெல்லாம் வலிக்குது. எப்படா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இங்கே வரங்க தலகாணி எல்லாம் வச்சு அமைக்கி உட்காந்து பார்க்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ மோசமாக இருக்குது. எபிசோடு தான் அவ்வளோ மொக்கையாக இருக்குது அப்படின்னா இது எதுக்கு இப்படி முக்கியா போகுதுன்னு தெரியல. ஏன்னா ப்ரோமோவில் நீங்கள் கணிச்சிடலாம் மக்களே. இதுக்கு முன்னாடி இருந்த சீசன்களில் வந்து இவர் நாயகன் வந்து ஹோஸ்ட் பண்ணும்போது ப்ரோமோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் 1 மில்லியன் 2 மில்லியன்னா அசால்ட்டாக அடிக்கும். 4 மணி நேரம் ஆகி 2 லட்சம் 3 லட்சம் கூட போக மாட்டேங்குது. இப்போ தான் அதிகமாக வந்துச்சான்னு தெரியல. வியூஸ்லாம் அந்தளவுக்கு போக மாட்டேங்குது. அவங்களுக்கே வியூஸ் போடலாம், எங்களுக்கெல்லாம் என்ன கருமத்தில் போகும்? நாங்கள்லாம் தொண்டை தண்ணி கத்துறது எல்லாமே வேஸ்ட். இவங்க ரிவ்யூ பண்ணுறதே வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ டிப்ரெஷன் ஆக்குறாங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஒரு சுற்றி விட்டுக்கிட்டே இருந்தாப்புல. அது பஞ்சாயத்து வந்து ஃபைனலுக்கு வந்த பாடில்லை. அப்புறம் வந்து மகளுக்கு வந்துட்டார். மகளுக்கு வந்துட்டு நிறைய விஷயங்கள் கேட்குறாரு.
பொட்டில் அடித்த மாதிரி கேட்டார். அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கான ஹாட் டாப்பிக்காகவே இருந்துச்சு. ஜெஃப்ரிக்கு நீ வேணுக்குனே தானே கொடுத்த அப்படின்ற மாதிரி வந்து எல்லா சாட்சிகளை வச்சு கையும் களவும் பிடிச்சிடுறாரு. அந்த கிளிப்பிங் ஆல்ரெடி கிடைக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கிடச்சிச்சின்னா ரஞ்சித்துக்கு ஒரு செருப்படி கன்ஃபார்ம் இருக்கும். ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் போயிட்டுருக்கும்போது போயிட்டுருக்கும்போது இவர் எதுக்கு வந்து உள்ள நுழைஞ்சாருன்னே தெரியாது. அது சாரி கேட்டுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு தெரியவே இல்லை. இவர் ஊடால நுழைகிறார். ஜெஃப்ரிக்கும் கேட்கல, கூட இருந்த மஞ்சரிக்கும் கேட்கல, இவருக்கு மட்டும் எங்கிட்ட இருந்த காதில் வந்து சாரி கேட்டுச்சு அப்படின்னு சொல்லி தெரியவே இல்லை. ஃபைனலி பார்த்தீங்கன்னா அழுது தீத்துருச்சு. வீட்டுக்கு போறேன், நீ விட்டுருங்க, முத்தண்ணனை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுவும்போது நம்மளுக்கு சிரிப்பு தான் மக்களை வருது. ஏன்னா அவ்வளோ வன்மம். இன்னைக்கு வந்து கரெக்டாக பேசுனது வந்து எல்லாருமே இன்னைக்கு வேஸ்ட்டு. என்னை பொறுத்த இன்னைக்கு சூப்பராக பேசுனது யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹோஸ்ட்டு கூட வேஸ்ட்டு மக்களை. இன்னைக்கு சூப்பராக பேசுனது யாருன்னா அன்ஷிதா தான். அன்ஷிதா கூட ஹோஸ்ட் பண்ணலாம், அவ்வளோ அருமையாக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அவங்க தெளிவாக சொல்கிறாங்க, சாச்சனா வந்து மனசுக்குள்ள வன்மத்தை வச்சுக்கிட்டு தான் வந்து அடிக்கடி வெளிப்படுத்தும் அப்படின்ற விஷயமா இருக்கட்டும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து வன்மத்தை கக்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட்னாலும் அப்படி அழகாக பார்த்தீங்கன்னா ஒரு வாசகம் திருவாசகனாலும் ஒரு வாசகம்னு சொல்லிட்டு அழகாகவே அவங்க சொல்லியிருந்தாங்க. அன்ஷிதா தான் என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து சூப்பராக பேசினாங்க. மற்ற யார் பேசுனது வாழ கொலக்கலை அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அன்ஷிதா மட்டும் தான் பொட்டில் அடித்த மாதிரி பேசினாங்க. அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருந்துச்சு. அப்புறமேட்டு எல்லாரும் சமாதானப்படுத்தி இது பண்ண பார்க்குறாங்க அந்த பிரச்சனை. அப்போ அவங்க கேப்டன்சியை பற்றி கேட்கும்போது அதில் தான் தலைவன் காண்டாகி நீங்கள் பேசி எனக்கு பிரோஜனம், நான் போகிறேன், நீங்கள் ஒத்துக்க மாட்டீங்க, நான் கிளம்புறேன், சார் மலைப்போல சார் வந்துருங்க சார்னு சொல்லிட்டு அவர் கோச்சுக்கிட்டே போயிட்டார். நீங்கள் வந்தோடனே போயிருந்தீங்கன்னா இந்த பிரச்சனையே இருந்திருக்காது சார், தேவையில்லாமல் நாங்கள்லாம் உட்காந்து புலம்ப வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரெக்வஸ்ட்டாகவும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் கேப்டன்சியை மஞ்சரியோட கேப்டன்சியை பற்றி கேட்குறாரு. தளபதியாக இருந்தீங்களா, கேப்டனாக இருந்து செயல்பட்டீங்களா அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. ஒத்துக்கணும் மக்களே. அந்த அம்மா பார்த்தீங்கன்னா நான் பண்ணது தான் கரெக்டு, நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால்னு சொன்னால் பரவாயில்ல, நான் பிடிச்ச முயலுக்கு 750 கால் நம்பி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவரே சுத்த விடுறது போட்டு ஒத்துக்க. நீ வந்து தப்பு பண்ணிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாரும் பார்த்தாங்க. நீ பார்த்தீங்கன்னா வால் எடுக்கிறதுக்கு போல மண்டை மேலே அந்த கொண்டைய மறந்துன்ற மாதிரி எல்லாம் பார்த்துட்டாங்க. அதை பார்த்தீங்கன்னா நான் வந்து அங்கே இப்படி பண்ணுறதுக்காண்டி நான் கேப்டனாக இது பண்ணல, ஒரு தளபதியாக பண்ணேன், அதை நான் சுற்றி விடுறதுக்கு பண்ணேன், என்னென்னமோ பேசுது. மனுஷன் காண்டாயிட்டார். இதுக்கு மேலே நீ இதாக மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அருண் தலைவா வாய்க்கே நீ வெளில போயிடுவா அப்படின்னு தான் சொல்லணும். முத்துவை கண்டமேனே இது பண்ணுற டப்பா டபுக்கு டப்பான்னு சொல்லிட்டு டப்பா அடிச்சுக்கிட்டு இருக்கான் முத்து. ஒரு நாள் அந்த நாய் செருப்படி வாங்குவான் அப்படின்ற மாதிரி பேசுகிறார். ஒரு நாள் அவன் வாங்கலை, நான் அர்ச்சனாக்கோட வீட்டுக்காரன் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் பேசுகிறார். அதனால் வந்து கண்ணம்மா வீட்டுக்காரனுக்கு வந்து கொந்தளிச்சிட்டாரு. ஏன்னா வந்து அந்த இடத்துல அவர் வந்து அவர் நினச்சிக்கிட்டார் மஞ்சரிக்கு அவர் சப்போர்ட் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. யாருக்குமே முத்து சப்போர்ட் பண்ணல, இவராக ஒன்று நினச்சிக்கிட்டு இவராக கண்ணம்மா வீட்டுக்காரர் கத்திக்கிட்டு இருக்காரு. ஐ திங்க் இவரை நிறைய பேர் ஃபைனல் அந்த டாப் 5 போட்டுட்ருக்காங்க. 65 நாள் அவர் தாங்க மாட்டார். 2 வாரம் வந்து இந்த ஒரு சில இதெல்லாம் கழிஞ்சதுக்கு அப்புறமேட்டு தலைவன் கழிஞ்சிருவான். அதுதான் நடக்கும். டாப் 5 என்னை பொறுத்த வரைக்கும் நான் 2 பேர் வேணால் உறுதியாக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக முத்துக்குமரன் இருப்பார், அதுக்கப்புறமேட்டு சேது பொண்ணு இருப்பார். எவ்வளோ காண்டா இருக்குது. அப்படிதாண்டா அவங்க கொண்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்கு வரிசையை வெளில அனுப்புனாங்கன்னே தெரியவே இல்லை. மகள் அழுதனால பார்த்தீங்கன்னா மகளை காப்பாற்றிட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தெரியலை. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை மச்சான். இப்போ 9 நிமிஷம் பேசுனதே என்னால் எனர்ஜியை கூட்டி பேசிக்கிட்டு இருக்கு. கண்டென்ட்டே இல்லை மக்களே, என்ன பேசுறதுனே தெரில. தமிழ்லைன்னு கூட கண்டென்ட் இல்லாமல் டெய்லி உட்காந்து புலம்ப வேண்டியதாக இருக்குது. நீங்கள்லாம் பார்த்து லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் இன்னும் வரக்கூடிய சீசன்லாம் பண்ண முடியும். அடுத்த சீசன் பெஸ்ட்டாக பண்ணிடலாம். இந்த சீசன் யாராலையும் பெஸ்ட்டாக பண்ண முடியாது. 50 நாளோட 73 நாள் கூட நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே கேட்டுட்ருக்காங்க. வர்ஷினி வெளியில் போயிட்டாங்க அப்படின்ற ஒரு நியூஸ் தான் வந்திருக்கு. சாச்சனா வந்து காப்பாற்றப்பட்டா. நீ என்ன அன்அஃபிஷியல் ஓட்டு பெஸ்ட்டு அஃபிஷியல் ஓட்டு எல்லா இடத்துலையும் நீ வந்து வர்ஷினிக்கு ஓட்டு போட்டிருந்தாலும் ஒரு பிரோஜனமும் கிடையாது. வர்ஷினி வெளியில் போயிட்டாங்க. அடுத்த வாரமும் சாச்சனா காப்பாற்றப்படுவார். ஃபைனலில் கப்பு கூட கொடுக்கலாம், அவங்க அப்பா கையெல்லாம் வாங்கலாம்.
நம்ம கையில் ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி உங்கள் எபிசோடில் பார்க்கும்போது உங்களுக்கு உங்களோட கருத்துக்கள் அனைத்தையும், சாச்சராவை பற்றிய கருத்துக்கள் அனைத்தையும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த சீசனோட டைட்டில் வின்னர் யார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதையும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த சீசனில் உங்களுக்கு பிடிச்ச பிளேயர் அதையுமே மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு லைக்கை தட்டி விடுங்க மக்களே அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஷாம். நன்றி.